بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال نبينا صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد المسجد الحرام ومسجد هذا والمسجد الأقصى أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலையும் பைத்துல் மக்திஸில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பள்ளியையும் இணைத்து ஒரு வசனத்தில் பேசுகிறான். அந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட விண்ணேற்ற பயணத்தின் தரைவழி பயணத்தை குறிப்பிடுகிறது. தன்னுடைய அடியாரை இறைவன் தன்னுடைய அடியாரை இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற பள்ளிவாசலிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் வரை அழைத்து சென்ற இறைவன் மிக தூய்மையானவன் என்று அந்த வசனம் பேசுகிறது. அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நபித்துவத்தின் ஒரு குறிப்பிட்ட மக்காவினுடைய காலப்பகுதி கடந்த நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் விண்ணுலகத்தினுடைய அற்புதங்களை எல்லாம் காட்ட வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது அவர்களை இறைவன் மேராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயணத்திற்கு அழைத்து சென்ற அந்த வரலாறு நம் அனைவருக்கும் தெரியும். அந்த வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணம் 2 கட்டமாக அமைகிறது. அதில் ஒரு கட்டம் என்பது தரைவழி பயணத்தை குறிக்கிறது. கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் என்பது தரை வழியில் சுமார் 1500க்கும் அதிகமான கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அந்த தரை வழி தூரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தின் முதல் கட்டமாக கடந்தார்கள். அடுத்து அவர்கள் வானத்திற்கு ஏறினார்கள் என்பது 2வது பகுதி. இந்த இடத்திலே நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அந்த கேள்வியிலிருந்து தான் இந்த உரையின் சாராம்சமே அமைகிறது. இறைவன் வானுலகத்தின் அற்புதங்களையும் அதனுடைய பிரமாண்டங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த விண்ணேற்ற பயணத்தின் அடிப்படை நோக்கம். அப்படி இருக்கும்போது ஏன் அவர்களை மக்காவிலிருந்து நேரடியாக வானத்திற்கு உயர்த்தி கொள்ளாமல் அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக
ஏன் தரைவழி பயணத்தை இறைவன் ஏற்பாடு செய்தான்? அதுவும் ஏன் அது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் போய் முடிந்தது என்று ஒரு கேள்வி வருகிறது. விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்வதுதான் அந்த பயணத்தின் அடிப்படை நோக்கம் என்றால், நேரடியாக அந்த காபாவிலிருந்து அல்லது ரசூலுல்லாவுடைய வீட்டிலிருந்து நேரடியாக விண்ணிற்கு அழைத்து சென்றிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானத்திலிருந்து தான் தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அங்கிருந்து அவர்கள் நேரே போவது என்பது முடியாத காரியமும் கிடையாது. ஏன் இறைவன் அவர்களை பைத்துல் மக்திஸ் வரை வர வைத்தான்? அங்கிருந்து ஏன் இறைவன் விண்ணுலக பயணத்தை ஏற்பாடு செய்தான் என்கின்ற கேள்வி மிக முக்கியமானது. இந்த கேள்விக்கான விடையை தேடினால் வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய விடைகளை சொல்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு விடை ஒன்று இருக்கிறது அருமையான தோழர்களே. அது நாம் இன்றைய காலத்தின் யதார்த்தத்தோடு பொருந்தி போகிற, இன்றைய காலத்தின் யதார்த்தத்தோடு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு தோதுவான வழிகாட்டலை அந்த விடை நமக்கு தருகிறது. அது என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வந்தார்கள். அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை நிலைநிறுத்தவில்லை. ஏற்கனவே அந்த இஸ்லாம் என்கின்ற கொள்கையை, ஈமான் என்கின்ற கொள்கையை இந்த உலகத்தில் பல நபிமார்கள் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய இறுதி கண்ணியாக, இறுதி பகுதியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட நபிமார்களோடு ஒரு சங்கமத்தை இறைவன் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஏற்படுத்தினான். அந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலில் ஒரு தொழுகை நடத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தோழர்களே, எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை ஒன்றும் நிறுவவில்லை. காலம் காலமாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருந்து வந்த மார்க்கத்தை, அந்தந்த காலத்தை சார்ந்த நபிமார்கள் எதை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார்களோ அதைத்தான் இறுதியாக இவர்கள் நிலைநிறுத்த வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள். இனி இந்த உலகத்திற்கு வேறு எந்த தூதரும் கிடையாது, இவர்கள்தான். எனவே அந்த நபிமார்களுடைய பாரம்பரியத்தின், அந்த மரபின் கடைசி மைந்தராக வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவது அந்த இடத்துல நோக்கம். மற்ற நபிமார்களுக்கு எப்படி பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது உரிமையானதோ அதுபோல இந்த தூதருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் உரிமை இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் ஏக இறைவனை, ஓர் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயங்களில் இரண்டாவது ஆலயம் அந்த பள்ளிவாசல். உலகத்தில் எழுப்பப்பட்ட அந்த வரலாற்று காலக்கணக்கின்படி இரண்டாவது பள்ளிவாசல் அது. அப்போ எனவே காலம் காலமாக ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துபவர்கள் தான் அதை உரிமை கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் அந்த உரிமை கொண்டாடி வந்தவர்கள் காலப்போக்கிலே ஓரிரை கொள்கையிலிருந்து நழுவி போனார்கள், அதிலிருந்து விலகி போய்விட்டார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு களங்கத்தை ஏற்படுத்தினார்கள். மறுபடியும் அதனுடைய புனிதம் மீட்கப்பட வேண்டும், அதனுடைய களங்கம் அகற்றப்பட வேண்டும். மறுபடியும் ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துகிறவர்களுடைய அதிகாரத்தில் அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். அதை சுட்டிக்காட்டும் முகமாகத்தான் இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜ் பயணத்தினுடைய முதல் கட்டத்தை மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் என்று அல்லாஹ் தீர்மானித்தான் என்பதாக அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுவார்கள். அருமையான தோழர்களே, இன்றைக்கு 450 நாட்கள், கிட்டத்தட்ட 15 மாதங்கள் தொடர்ச்சியாக பேரழிவை சந்தித்ததற்கு பிறகு லேசாக சுதந்திர காற்றை அவர்கள் அங்கே சுவாசித்துக் கொண்டு, நம்முடைய இரத்த சொந்தங்கள், நம்முடைய கொள்கை சொந்தங்கள் அங்கே சிறிதளவு சுதந்திரத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது அருமையான தோழர்களே. அந்த பள்ளிவாசலோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்பது அவர்களுக்கு அல்ல. அவர்கள், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லும்போது இங்கே பேசியிருக்கிறேன், அவர்கள் போராடுவது என்பது அவர்களுடைய மண்ணுக்காக மட்டுமல்ல, உலக முஸ்லிம்களுடைய கிபிலாவை மீட்பதற்காக, பழைய கிபிலாவை மீட்பதற்காக என்றுதான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையான தோழர்களே, அதோடு நமக்கு இருக்கிற பொறுப்பு என்பது
மிகவும் அதிகமானது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இந்த உரையினுடைய நோக்கம் என்பதாக நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு அமைதி வந்திருக்கிறது. இந்த அமைதி தொடர்ந்து நிரந்தரமாக இருக்குமா? அவர்கள் முழுமையான உரிமையோடு அங்கே வாழ்ந்துவிட முடியுமா? அதற்குத்தான் யூதர்கள் வழிவிட்டு விடுவார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இன்றைக்கும் நினைவுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கும், அந்த நிலையில்தான் மறுமை நாள் வரும் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஓய போற சண்டை கிடையாது, இடைக்காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதானம் இது, அவ்வளவுதான். நாம் வம்பிழுக்கவில்லை, யூதர்களுடைய ரத்தம் வம்பிழுத்துக் கொண்டே இருக்கும், யூதர்களுடைய மரபு என்பது வம்பிழுத்துக் கொண்டே இருக்கும். எனவேதான் பெருமானார் சொன்னார்கள், மறுமை நாள் வரும் வரை இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஈசா நபி வந்து அவர்களுடைய தலைமையில் தான் யூதர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வேறறுக்கப்படுவார்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அருமையான தோழர்கள், அதுவரை தொடர்ந்து இது நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த சமாதானங்கிறது நீண்ட நாளெல்லாம் நீடிக்கணும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அவர்கள் முழுமையாக சமாதானத்தோடு முழு விருப்பத்தோடு இந்த சமாதானத்திற்கு முன் வந்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இதற்கு முன்பு எவ்வளவு அழுத்தம் இஸ்ரேலுக்கு இருந்தது, ஐநா சபை அழுத்தம் கொடுத்தது, ஐநா சபையினுடைய செயலாளர் அழுத்தம் கொடுத்தார். அழுத்தம் கொடுத்த போது இதே இஸ்ரேல் பிரதமர் என்ன சொன்னார்? ஐநாவுடைய செயலாளர் இஸ்ரேலுக்கு வரவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இங்கே சேதங்களை பார்வையிடுவதற்கு இந்த மண்ணுக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னார். உலகமெல்லாம் சேர்ந்து மதிக்கக்கூடிய ஐநா சபையை அவமதித்தது இஸ்ரேல். எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை முழுமையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாதவரை இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும், இப்படியே சொன்னாங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் போர் நிறுத்தம் என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை, ரன்ல ஒன்று பார்க்காம நாங்கள் இருந்து வெளியே வரமாட்டோம் என்றெல்லாம் பீற்றிக் கொண்டிருந்தவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த உவகையோடும் உவப்போடும் இந்த சமாதானத்திற்கு அவர்கள் முன் வந்திருப்பார்களா என்றால் நிச்சயமாக முன் வந்திருக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் சீக்கிரத்தில் இணங்கி போகிற ஆட்கள் கிடையாதவர்கள். அவர்கள் முரட்டுக்காளைகள், காட்டு மிராண்டிகள். அவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்ய மாட்டாங்க. இன்னைக்கும் கூட அங்கே சில பேர் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்ப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஒரு அமைச்சர், தீவிர வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு இஸ்ரேல் அமைச்சர், இது சமாதானம் அல்ல, இந்த சமாதானம் என்பது பயங்கரவாதத்திற்குத்தான் துணை போகும் என்று சொன்னதாக நாம் ஒரு குறிப்பை பார்க்கிறோம். அப்ப எப்படி அவங்களால இதுக்கு இறங்கி வர முடிஞ்சிச்சு அப்படின்னா வேறு ஒன்றுமில்லை தோழர்களே, அவர்களுக்கு யார் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது, விலக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய ஆதரவில் தான் இப்படிப்பட்ட பேரழிவுகள் காசாவில் நிகழ்த்தப்பட்டன. அன்னைக்கு மட்டும் அந்த ஆதரவு விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்குமே, ஆனால் இது என்னைக்கும் நின்றுக்கும் இது. ஆனால் அந்த ஆதரவு எப்பொழுது விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானித்தான். எப்பொழுது விலக்கிக் கொள்ளப்படுகிறது தோழர்களே? கலிபோர்னியா காட்டு தீயால் சூழப்படுகிறது. நாம அது அல்லாஹ்வுடைய தண்டனைன்னு சொல்லல. ஏன்னா அதில் நல்லவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தண்டனை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சொந்த நாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சேதாரத்தை, சொந்த நாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை சமாளிப்பதற்கு வல்லரசால் முடியவில்லை. உலகத்தில எல்லாம் நாங்கள் அமைதியை கொண்டு வந்துடுவோம், உலகத்தில் நாங்கள் எல்லா இடத்துலையும் பாலாரையும் தேனாரையும் ஓட வச்சிருவோம் என்று பெரியண்ணன் வேலை பார்க்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அவர்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீயை அணைப்பதற்கு வக்கில்லை, அதுக்கான எந்த விதமான சக்தியும் இல்லை. இதற்கு முன்பு அவர்கள் அணைத்திருக்கிறார்கள் என்றால் லேசமாக தான் நடந்திருக்குது. ஆனால் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளில் செலவழிப்பதை விட்டுவிட்டு
அதற்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பட்ஜெட்டை எல்லாம் வெட்டி விட்டு முழுமையாக ஆயுத உற்பத்திக்கு அவர்கள் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். யாரா ஆயுதம் கேட்பா அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை பெருக்குவதிலேயே தங்களுடைய மொத்த பட்ஜெட்டையும் செலவழிச்சுக்கிட்டு இருந்தான். அதிகமாக செலவழிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால அவர்களால் ஒரு இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ள முடியாமல் வக்கற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது, சாதாரண நஷ்டமாக ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி, 17 லட்சத்திற்கும் அதிகமான கோடிகள் இந்திய ரூபாய் மதிப்பில் அங்கே சேதாரம் ஏற்பட்டது என்று பார்க்கணும். அதுவும் நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஏற்படுகிறது என்று பாருங்கள். மிக அழகான நகரம் என்று சொல்லப்படக்கூடிய, மிக அழகான எழில் வாய்ந்த பகுதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல மிகப்பெரிய பணக்கார நகரம் அது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க. எதற்கு ஏற்படுத்துகிறான் என்பது நமக்கு தெரியவில்லை. நான் தண்டனை சொல்லவே வரல. ஆனால் ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படுகிறது. அதை சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள். அதற்கு பிறகுதான் இஸ்ரேல் காசா அமைதி என்பது வருகிறது. நல்லா கவனிக்கலாம். நீங்கள் ஜனவரி 7ஆம் தேதி காட்டு தீ ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அப்படி அணைச்சிருக்கிறாங்க, முடிஞ்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இழுத்துக்கிட்டே போகுது. 14ஆம் தேதி 15ஆம் தேதி போகுது. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் அவர்களை கட்டுப்படுத்த முடிகிறது. நேற்றைய செய்தி என்னன்னு சொன்னால் மறுபடியும் கலிபோர்னியாவுடைய வடக்கு பகுதியில் காட்டு தீ ஆரம்பித்திருக்கிறது என்று வருகிறது செய்தி. தோழர்களே, நாம் இங்கே கவனிக்க வேண்டும். தங்களுக்கும் மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணரக்கூடிய இடத்தில் மனிதன் தன்னுடைய ஆணவத்தை அடக்கிக் கொள்கிறான். இதே இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர், புதிதாக வந்திருக்கக்கூடிய அதிபர், அவருடைய தேர்தல் பரப்புரைகள் என்ன பேசினார் என்பது நம்ம அனைவருக்கும் நன்கு தெரியும். அவருடைய முதல் பீரியடில் பெரிய அளவில் அவர் போர் செய்யவில்லை. அதனாலேயே அமெரிக்க மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டார். அமெரிக்க மக்களுடைய ஜீனில் ஒரு இப்படி ஒரு மரபு இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் போரால் மகிழ்ச்சி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்களையும் அறியாமல் அதற்கு பலியாகி இருக்கிறார்கள். எனவே போர் என்றும் அமெரிக்காவினுடைய வெற்றி என்றும் பேச பேச அவர்கள் குதூகலிப்பார்கள். அப்படியான ஒரு பண்பு அந்த மக்களிடத்தில் வந்திருக்கிறது. அதனால் யார் போர் செய்கிறார்களோ, போரை பற்றி அதிகமாக பீற்றிக் கொள்கிறார்களோ அவர்களையே வெற்றி பெற செய்யக்கூடிய அந்த அம்சம் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. தோழர்களை நாம் நல்லா கவனிக்கலாம். கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் சமாதானத்தை பற்றி அதிகமாக பேசினார்கள், தோல்வியுற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார் நமக்கெல்லாம் தெரியும். நான் ஜெயிச்சு வந்தேன்னு சொன்னால் காசாவை நரகமாக்குவேன்னு சொன்னார். எதை பார்ப்பதற்கு நரகமாக இருந்தது? காசா மக்கள் தங்களுடைய நெருக்கடிகளோடு வாழ பழகி கொண்டார்கள். ஆனால் அங்கே தீ பிடிக்கிறது. அவர்களால் வாழ முடியவில்லை. அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வருவதற்கு முன்பே வீட்டு காலி செய்து விட்டு ஓடுகிறார்கள். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 1,80,000 மேற்பட்ட 1,80,000 மேற்பட்ட அந்த கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் பெரிய பெரிய மல்டி மில்லியனர் அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வேற்று இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய யதார்த்தத்தை இது சுடுகிறது. அவர்களுடைய யதார்த்தத்தை அவர்களுக்கு புரிய வைக்கிறது. அதற்கு பிறகு எல்லாம் தானியங்கி போல சமாதானம் என்பது வருகிறது. ஆனாலும் சொல்கிறேன் தோழர்களே, இந்த சமாதானம் என்பது அது நிரந்தரம் என்று நாம் நம்பிவிட முடியாது. ஏனென்னா அப்படி சமாதானமாக இணங்கி போகக்கூடிய இயல்பு என்பது முஸ்லிம்களிடத்தில் தான் இருந்திருக்குது. வரலாறு அதைத்தான் சொல்லுது. காலம் காலமாக முஸ்லிம்கள் இணங்கித்தான் போயிருக்கிறார்கள். அந்த பகுதி முஸ்லிம்கள் இணங்கித்தான் போயிருக்கிறார்கள். ஆனால் யூதர்களுடைய வரலாறு வேறு மாதிரியாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய இரத்தத்தில் ஊர்ன அந்த மரபு என்பது நிச்சயமாக மாறவே மாறாது. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லுவான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும்.
ஒரு யூதன் உங்களை நல்லவன்னு சொல்லணுமா? ஒரு தீவிர வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு கிறிஸ்தவன் உங்களை நல்லவன்னு சொல்லணுமா? எப்போ சொல்லுவான்னா அவங்க மதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் சொல்லுவார்கள், இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி தோழர்களே. அதனால மிக தெளிவான உண்மையை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடந்த காலத்தில் அமைதியை ஏற்றுக்கொண்டவர்களா இவர்கள்? 1993 இதே இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் ஒரு ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் நடந்தது. நீங்கள் வேணா போய் கூகுளில் தட்டி பாருங்கள், ஆஸ்லோ ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஆஸ்லோ அப்படிங்கிறது நார்வேயில் உள்ள ஒரு நகரம். அங்கே வச்சு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலே சமாதானப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம். அன்னைக்கு இஸ்ரேலை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராளி குழுவினுடைய தலைவராக யாசர் அரபாத் இருந்தார். அவருடைய அமைப்பு தான் PLAங்கிறது, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்மி என்று வைத்திருந்தார். அவருக்கும் அன்றைக்கு இருந்த இஸ்ரேலிய தலைமைக்கும் இடையிலே சமாதானப்படுத்தி வைப்பதற்கான முயற்சி நார்வே நாட்டினுடைய முன்னெடுப்புகளால் நடந்தது. கடைசியில் அது என்ன பேசி முடித்தாங்க அப்படின்னா, ரெண்டு தரப்பும் தங்களுடைய கொள்கைகளை சற்று விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாசர் அரபாத் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். பலஸ்தீன மக்களில் பல பேர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அன்றைக்கு யாசர் அரபாத் ஏற்றுக்கொண்டார். என்ன சொன்னார் அவர்? பாலஸ்தீனத்தை விடுவிப்பதுதான் எங்களுடைய நோக்கம். எனவே பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்மியாக இருக்கிற என்னுடைய அமைப்பை நான் ஆர்கனைசேஷன் என்று மாற்றிக்கொள்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய அமைப்புக்கு பேர் PLO அப்படின்னு ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் PLA தான். அதுக்கு பிறகுதான் PLO அப்படின்னு வருது. பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று மாற்றிக்கொண்டார்கள். அதாவது இனிமே சண்டையில் நாம் போரிட்டு செய்ய தேவையில்லை, சமாதானத்தை வெற்றியை தேட தேவையில்லை, அமைதியின் அடிப்படையில் நாம் நம்முடைய பிரச்சனையை பேசி முடித்துக் கொள்ளலாம் என்பதற்கு முஸ்லீம்களுடைய தரப்பிலிருந்து இவ்வளவு இறங்கி வந்தார்கள். அதே போல எதிர்த்தரப்புக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் பலஸ்தீன் மக்களுக்கு சுய நிர்ணய அதிகார உரிமையை கொடுக்க வேண்டும், அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், சுய நிர்ணய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த அளவுகோல் என்னன்னு சொன்னால், மேற்கு கரையையும் காசாவையும் இணைத்து அந்த 2 பகுதியை இணைச்சது, அதை 3 பகுதியாக பிரித்து A என்றும் B என்றும் C என்றும் 3 பகுதியாக பிரித்து, A பகுதியில் நிர்வாகமும் பாதுகாப்பு பலஸ்தீன் கையில் கொடுத்துருவோம், B பகுதியில் பாதுகாப்பு இஸ்ரேல் வச்சுக்கிறோம், நிர்வாகத்தை பலஸ்தீன் பார்த்துக்கிறட்டும், C பகுதியில் நிர்வாகம் பாதுகாப்பு எல்லாத்தையும் இஸ்ரேல் வைத்துக் கொள்ளட்டும் என்று அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவானது. அன்றைக்கு இஸ்ரேலின் பிரதமராக இருந்தவர் இட்சாக் ராபின் ஏற்றுக்கொண்டார் அதை. அதனால தான் தோழர்களே, அந்த நேரங்களில் அநேகமாக 93, 94 அந்த சமயங்களில் அமைதிக்கான நோபல் பரிசு யாசிர் அரபாத்துக்கு, இட்சாக் ராபின், அதே போல இன்னொரு அமைச்சர் ஒருவருக்கு முன்மொழியப்பட்டிருந்தது. அவங்க பெற்றார்கள். ஏன்னா காலமாக பல ஆண்டுகளாக பல பத்தாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர் பிராந்தியத்தை அமைதியானதாக மாற்றுவதற்கு இவர்கள் உழைக்கிறார்கள் என்பதற்காக நோபல் பரிசெல்லாம் கூட கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் தோழர்களே, இந்த தீவிரவாத வலதுசாரி சிந்தனை உள்ள யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இப்படிப்பட்ட ஒரு அமைதிக்கு இவர்கள் வித்திடுகிறார்கள். இந்த மண் முழுசா எனக்கு உள்ளது, இறைவன் எனக்கு வாக்கு கொடுத்த பூமி, வாக்களிக்கப்பட்ட பூமி. வெறும் பலஸ்தீன் மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மினன் நீலி இலல் ஃபுராத், இதுதான் அவங்களுடைய அதாவது தாரக மந்திரம். எங்களுடைய இஸ்ரேல் எவ்வளவு பெரியது என்றால், நைல் நதியிலிருந்து ஃபுராத் நதி வரை என்று சொன்னார்கள். ஈராக்கில் ஓடக்கூடிய ஒரு நதி, யூப்ரட்டிஸ் நதி, அது வரைக்கும் எங்களுடைய பகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள். எப்படி இங்கு இருக்கக்கூடிய இந்துத்துவாக்கள் அகண்ட பாரதம் என்ற ஒரு கற்பனையை சொல்கிறார்கள், அதுபோல எகிப்திலிருந்து ஈராக் வரை எங்களுடைய இஸ்ரேல் இருக்கிறது, வாக்களிக்கப்பட்ட பூமி இருக்குது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தோழர்களே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கி கொண்டே போக வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம்.
என்றைக்கும் அவர்கள் இந்த திட்டத்திலிருந்து ஒதுங்கவே மாட்டார்கள். அதனால தான் ஓரளவுக்காவது பலஸ்தீன் மக்களுக்கு சுய நிர்ணய அதிகாரத்தை கொடுக்கலாம் என்று முன்வந்த அந்த இட்சாக் ராபின் என்கின்ற ஒரு யூதரை அதே வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு யூதன் கொலை செய்தான். இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபின் ஒரு யூதனால் கொல்லப்பட்டு இறந்தார். என்னன்னா அமைதி பிடிக்கவில்லை அவர்களுக்கு. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா முழுமையாக அந்த மண் பறிக்கப்பட வேண்டும், அது மட்டுமல்ல விஸ்தீரணம் செய்து கொண்டே செல்ல வேண்டும் என்பது அவங்களுடைய திட்டம். அப்ப எனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதானம் எல்லாம் அது ஒரு கத்திரிக்காய் கூட சம்பந்தம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட இதை நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாது. தோழர்களே, இதை பயங்கரவாதத்திற்குத்தான் வெற்றி என்று சொல்கிறார்கள் என்றால் 15 மாதம் தொடர்ந்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 35,000 லட்சம் ரூபாய்கள், இந்திய ரூபாய்களுக்கு மேல் அங்கே நாசமாகி இருக்கிறது. எத்தனையோ கட்டடங்கள், வாழ்விடங்கள், அதே போல கல்விக்கூடங்கள், அடிப்படை கட்டுமானங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக நொறுக்கி முடிச்சதுக்கு பிறகு ஏதோ கொஞ்சம் சமாதானம், போர் நிறுத்த ஒப்பந்தம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இதையே பயங்கரவாதத்திற்கு துணை போகும் என்று சொல்வார்கள் என்றால் இவங்கள்ட்ட எப்படி முழு சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும்? முழு அமைதியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே அருமையான தோழர்களே, இந்த விஷயத்தில் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனமும் அந்த ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தோழர்களே, இன்றைக்கு நேரடியாக அந்த மக்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலக முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கான பிரச்சனை அல்ல. பாலஸ்தீன் என்பது ஒட்டுமொத்த சர்வதேச முஸ்லிம்களுக்கான பிரச்சனை என்பதை தயவு செய்து நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நாம நாடுகளால் பிரிக்கப்பட்டிருக்கலாம், எல்லைகளால் நாம் வரையறுக்கப்பட்டிருக்கலாம், வேற வேற இடத்துல இருக்கலாம். ஆனால் உம்மத் என்கின்ற அந்த பொது கட்டுமானம் நம் அனைவரையும் பிரிக்கவில்லை. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தான் வச்சிருக்குது. எனவே தோழர்களே, அதை முழுமையாக முஸ்லிம்களுடைய உரிமையாகின்ற வரைக்கும் அதற்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு, அதற்காக ஆதரவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு, அதற்காக முழு மூச்சோடு பாடுபட வேண்டிய பொறுப்பு உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களின் கடமை என்பதை தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு மக்காவிலிருந்து நேராக அழைத்து செல்லாமல் இங்க வர வச்சு அங்கிருந்து போக வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பைத்துல் மக்திஸ் மீது இறுதி சமுதாயத்தாராகிய நமக்கு உரிமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் அதன் மூலமாக உணர வைக்க ஒரு முயற்சியாகத்தான் நாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னும் சில விஷயத்தையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது நம்முடைய பழைய கிபிலா, அதையும் நாம் மறந்துட முடியாது. நம்முடைய முஸ்லிம் சமூகம் அதே கிபிலாவை முன்னோக்கி கிட்டத்தட்ட 16 அல்லது 17 மாதங்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்களுடைய கிபிலாவாகவும் அந்த பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தின் சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல்களில் 3 பள்ளிவாசல்களில் 3வது பள்ளிவாசலாக மஸ்ஜிதுல் அக்ஸா சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சிரியா, ஷாம் தேசம், ஷாம் என்றால் சிரியா, இன்னைக்கு சிரியான்னு சொல்ல பாருங்க. சிரியா என்பது இன்றைக்கு குறுக்கப்பட்ட சிரியா தான் இருக்குது. ஆனால் முழுமையான ஷாம் என்பது பாலஸ்தீனை உள்ளடக்கியது, ஜோர்டான் பகுதிகளையும் உள்ளடக்கியது. அது ஒரு பெரிய பகுதி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஷாம் தான் அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர் என்று சொன்னார்கள். மஹ்ஷர் நடைபெறக்கூடிய இடம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சஹாபாக்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஷாம் தேசத்திற்காக ஜிஹாது செல்வதற்கு அவர்கள் விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை மஹ்ஷருடைய மண் என்று சொன்னார்கள். ஈமான் ஒதுங்கக்கூடிய பகுதி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நன்மையை நாடி 3 பள்ளிவாசல்களுக்குத்தான் பயணம் போக முடியும். நான் அந்த பள்ளிவாசலுக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் பயணம் போனால் அந்த பயணத்துக்கே நன்மை 3 பள்ளிவாசலுக்கு போனால் தான் கிடைக்கும். உலகத்திலேயே பெரிய பள்ளிவாசல், ரொம்ப பெரிய பள்ளிவாசல்,
ஒரு நாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த பள்ளிவாசலில் போய் தொலை போகிறேன்னு இங்கேருந்து நம்ம கிளம்பினோம்னா கிளம்புறதுக்கெல்லாம் நன்மை கிடையாது. அதாவது அந்த செயலே வந்து நன்மைக்குரியதாக மாறாது. ஆனால் அந்த பள்ளிவாசலுக்காக போகலாம், போக வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படி செல்ல வேண்டிய 3 பள்ளிவாசல்களில் மஸ்ஜிதுல் ஹராம், 2வது மஸ்ஜிதுல் நபவி, 3வது பெருமானார் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னாள் அடிமை பெண் மைமூனா என்ற ஒரு பெண் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அஃப்தினா ஃபி பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பைத்துல் மக்திஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். தூஹு, அந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்லுங்கள். வஸல்லு ஃபீஹி, அந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இந்த ஹதீஸ் சொல்லும்போது, அன்றைக்கு அந்த பகுதி வந்து முஸ்லிம்களுடைய கையில் இல்லை. சொல்லப்போனால் அன்னைக்கு அந்த பகுதி வந்து சண்டை நடக்கின்ற இடமாக இருந்தது. சொன்னாங்க, நீங்கள் போங்க, அங்கே போய் தொழுங்க. அங்கே போக முடியாவிட்டால், அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களால் அங்கே செல்ல முடியாவிட்டால் ஃபபஅஸு பிஸைத்தின் யுஸ்ரஜு ஃபீ கனாதீலிஹி, அந்த பள்ளிவாசல்ல விளக்கெரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாவது நீங்கள் கொடுத்து அனுப்புங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ். உங்களால் அங்கே போக முடியாட்டி குறைஞ்சபட்சம் அங்கே விளக்கெரிக்கிறதுக்கு எண்ணெயாவது கொடுத்து அதற்கு நீங்கள் துணை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரம்யான தோழர்கள், அந்த வகையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவுக்கு அந்த பள்ளிவாசலின் மீது உரிமை இருக்கிறது. எனவே அந்த வகையில் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக முஸ்லிம் சமூகம் சில பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் முஸ்லிம் அறிவுஜீவிகள், ஆட்சியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் சமூக ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முஸ்லிம் சமூகத்தினுடைய பின்னடைவுக்கு காரணம் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உட்பூசல் தான், பிளவுகள் தான் காரணம். உலகத்தில் ஒரே கொள்கையை கொண்ட, ஒரே லட்சியத்தை கொண்ட ஒரு சமூகம் பல்வேறு துண்டுகளாக பிளந்து கிடக்கிறது என்று சொன்னால் அது முஸ்லிம் சமூகத்தை தவிர யாரையும் சொல்ல முடியாது. அவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கின்றன உலகத்தில். யார் நம்முடைய இமாமை பின்பற்றி தொழுகிறார்களோ, நாம் அறுத்ததை யார் உண்கிறார்களோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம யாரும் போய் ஒரு கடையில் கறி வாங்க போகும்போது நீ எந்த கொள்கை, நீ எந்த இயக்கம் கேட்கறதே இல்லை. ஒரு பாயா இருந்தால் போதும், எந்த கடையினாலும் கறியை வாங்கிடுறோம் இல்லையா? ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் அறுத்தால் போதுமானதுன்னு சொன்னாங்க ரசூல். எனவே தோழர்களே, நாம் ஒன்றிணைவதற்கு நிறைய புள்ளிகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட ஒன்றிணையாமல் மிகவும் பிளவுபட்டு மிகப்பெரிய அளவில் நாம் துண்டாடப்பட்டு இருப்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலவீனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த உம்மாவினுடைய அறிவுஜீவிகள், இன்டலெக்சுவல்ஸ், மார்க்க அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தை ஒருங்கிணைப்பதை பற்றி தயவுசெய்து பேச வேண்டும். அந்த ஒருங்கிணைவு என்பது தோழர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். இழந்த உரிமையை மிக திரும்பவும் பெற வேண்டும் என்கின்ற அளவுக்கு இந்த சமூகம் சர்வதேச அளவில் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது. இதை குறித்து அறிஞர்கள் சிந்திக்க வேண்டும், அறிவுஜீவிகள் சிந்திக்க வேண்டும், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் சிந்திக்க வேண்டும். இது முதலாவது பொறுப்பு. இரண்டாவது, குதுஸை பற்றி, பைத்துல் மக்திஸை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றி, அதற்கு எதிராக சியோனிச பயங்கரவாதிகள் செய்து வரக்கூடிய சதித்திட்டங்களை பற்றி தோழர்களே அடிக்கடி அறிஞர்கள் பேச வேண்டும். ஊடகவியலாளர்கள் அதை பற்றி அதிகமாக எழுத வேண்டும். அது வீட்டுக்குள் நடக்கின்ற உரையாடல்களாக மாற வேண்டும். இன்னைக்கு ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தொட்டிலில் கிடத்திய உடனே லா இலான்னு ஆட்டுறாங்கல்ல, ஹஸ்பி ரப்பி ஜல்லலான்னு ஆட்டுறாங்கல்ல, அந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு? தொடர்ச்சியாக வீட்டில் நமக்கு முன்னாடி நம்ம உம்மா, அவங்களுக்கு முன்னாடி அவங்க உம்மாவுக்கு உம்மா, இப்படி தொடர்ந்து அதே சொல்லி சொல்லி ஆட்ட ஆட்ட அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. வீடுகளில் பேசப்படாத வரைக்கும் ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேராது. எனவே தோழர்களே, குதுஸினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, பைத்துல் மக்திஸினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய உரிமையை பற்றி
அதற்கு எதிராக சியோனிச பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய சதித்திட்டங்களை பற்றி வீடுகளில் உரையாடல் நடக்க வேண்டும். வீடுகளில் உரையாடல் நடக்கும். அதற்கு முன்பு அறிஞர்கள் இந்த வெளிச்சத்தை மக்களுக்கு மத்தியில் உருவாக்க வேண்டும். ஊடகவியலாளர்கள், நம்ம நிறைய சமூக ஊடகங்களை வச்சிருக்கிறோம், என்னென்னத்தையோ ஃபார்வர்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல தோழர்களே, ஹஜ் உம்ரா செல்லக்கூடியவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நபியோடு நின்றாம இந்த பள்ளிவாசலுக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் என்ன செய்ய முயற்சி செய்ய வேண்டும். நான் ரசூல் அந்த பள்ளிவாசல் சேர்த்தானே சொல்கிறாங்க. எனவே ஹஜ் உம்ரா பயண ஏற்பாட்டாளர்கள் தயவு செய்து உங்களுடைய அந்த ப்ரோக்ராமில் இந்த பள்ளிவாசலுக்கு போகிறதையும் கொஞ்சம் எளிமையாக ஆக்கி வையுங்கள். எப்படி உம்ராவுக்கு வாங்க வாங்கன்னு நீங்கள் மக்கள்கிட்ட ஆசை ஊட்டுறீங்களோ அதுபோல் இந்த பள்ளிவாசலுக்கும் போகிறத பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆசை ஊட்டுங்கள். இங்கே போய் வருவதற்கான செலவினங்களை முடிந்த அளவுக்கு குறைந்த செலவில் இங்கெல்லாம் போய்விட்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தயவு செய்து செய்யுங்கள். நம்ம வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தால் தான் நம்ம வீட்டை பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துக்க மாட்டான். நாம் அங்கே போகலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வீட்டுக்காரன் கண்டிப்பாக தன்னுடைய வீட்டோட சேர்த்து இழுத்து கட்டிக்குவான். அதான் நடக்கும். அதுபோலத்தான் அந்த பள்ளிவாசலுக்கு உலக முஸ்லிம்களுடைய போக்குவரத்து என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் இந்த உம்மத்து கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான செய்திகளில் ஒன்று என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அருமையான சகோதரர்களே, அந்த பள்ளிவாசலின் மீது உலக முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய உரிமை இருக்கிறது. அந்த உரிமை மீட்கப்பட வேண்டும். அந்த உரிமை இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சமாதானத்திலெல்லாம் திரும்ப கிடைத்து விடாது. அது நிச்சயமாக இந்த சமூகத்தினுடைய கையில் கிடைக்கும். அதற்கான எல்லா விதமான அடிப்படை சான்றுகளையும் குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக பேசுகிறது. அப்படிப்பட்ட நாள் வெகு தூரம் இல்லை என்பதையும் நான் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அந்த பள்ளிவாசலின் மீதான நம்முடைய உரிமையை அல்லாஹ் மீட்டு தந்தருள் புரிவானாக. யார் அதை களங்கப்படுத்தினார்களோ அவர்களுடைய கரங்களில் இருந்து அதை நாம் திரும்ப மீட்டுவதற்கான உறுதியையும் உத்வேகத்தையும் இந்த உலக முஸ்லிம் உம்மாவுக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.